வெல்கம் டு ரைடர் மணி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா N4 பீச்சுக்கும், அப்புறம் அதை தொடர்ந்து N8 பீச் அதுக்கும் தான் போகிறோம். ரெண்டுமே பக்கத்தில் தான். நம்ம வீட்டிலேருந்து ஒரு கிலோமீட்டர் இருக்கும். இப்போ அங்கே தான் போகிறோம். அங்கே போயிட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அந்த இடங்கள் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஈவினிங் டைமில் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா கிளைமேட்டு. கரெக்டாக ஒரு 5 மணி இருக்காங்க இப்போ. வெயிட் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்க. இந்த ஃபோனில் மாட்டிருக்குன்னா ஹெல்மெட்டில் மாட்டினோன்னா கொஞ்சம் வெயிட் அதிகமாக தெரியுது. அங்கே பாருங்க பீச்சு, அங்கே திருவெற்றி பீச்சு. இப்போ நம்ம N8 அந்த பீச்சுக்கு தாங்க போக போகிறோம். இங்கே தாங்க N4 பக்கத்தில் தான் N8 இருக்கு. அங்கே போயிட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வருவோம். N8 பீச்சுக்கு வந்துட்டோங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த கடலும் இந்த உப்பு காற்றும் அப்படி நம்ம மேலே படும்போது அது ஒரு தனி சுகங்க. நீங்களும் இங்கே வாங்க, உங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா அப்படியே ஒரு ஈவினிங் டைமில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்படியே போகலாங்க. எவ்வளோ மக்கள் இங்கே வந்திருக்காங்க பார்த்தீங்களா. அப்படியே ஃப்ரெண்ட்ஸாக அவங்க கூட்டமாக இல்லை அப்படியே ஃபேமிலியாக அப்படியே வந்து ஈவினிங் டைமில் வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே போகிறாங்க.
இங்கே இருக்க மீனவங்க பசங்களாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜஸ்ட் ஒரு ரைடு அப்படியே போட்டில் போயிட்டு வராங்க. இங்கே ஆழம் கம்மினால இங்கே பசங்களாம் இங்கே குளிச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃபிஷ்ஷிங் தெரியும், அப்படி ஃபிஷ்ஷிங் இன்ட்ரெஸ்ட்னால் இங்கே வந்தீங்கன்னா அந்த கரை அப்படியே உட்காந்துட்டு ஃபிஷ்ஷிங்கும் பண்ணலாங்க. அப்படியே கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பார்த்தீங்களா. அப்படியே ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக வந்துட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போகிறாங்க. ஓகே, நாம் இங்கேருந்து இப்போ கிளம்புவோம். நம்ம அடுத்தது N4 போகலாம். அங்கே எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன், அதையும் பாருங்கள். இங்கே இந்த N8ல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பில்டிங்கை நீங்கள் பார்க்குறீங்களே, இதெல்லாம் என்னென்னா மீனவ மக்களுக்காக நம்ம கவர்மெண்ட்டு நம்ம மீனவ மக்களுக்கு அவங்க கொண்டு வர இந்த மீன் கப்பலில் கொண்டு வர மீனெல்லாம் இங்கே கொண்டு வந்துட்டு இங்கே சேல்ஸ் பண்ணுவாங்க, ஏலம் விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வலைகளை க்ளீன் பண்ணுறது, அந்த லெஃப்ட்டில் தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் ஏலம் விடுறது, வலையை க்ளீன் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுவாங்க.
தெரியுதா வாங்கல, அதாங்க N4. அது தெரிவிறாங்க லெஃப்டில், அதுதான் N4. இதாங்க N4 என்ட்ரன்ஸு. எவ்வளோ மக்கள் பார்த்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு வண்டி இவ்வளோ அலர்டில் நினைக்கிறேன். கொஞ்சம் அலோவ் பண்ணுறாங்க. இங்கேயும் மடக்கிட்டாங்க வண்டியெல்லாம். அதே போல் தாங்க இங்கே N4 வந்தீங்கன்னா இங்கேயும் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இதே மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்ம வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.